அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம கடைசி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் பிளாக் போர்டோட உங்களுக்கு வந்து நாங்கள் லைவ் லெசன்ஸ் வந்து செல்வாஸ் பயோகர் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதை தான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் எடுத்தோம் நாங்கள் பண்ண போகிற லெசன் எதுனா 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி வந்து யூனிட் வைஸாக வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு யூனிட் பயாலஜி அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்குற ஏரியா எது அப்படின்னா பயாலஜி. அப்போ பயாலஜி அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்ல, பயாலஜியில் என்ன பண்ணியிருக்கணும், அதை பற்றி உனக்கு ஒரு தெளிவான ஐடியா இருக்கணும். வாட் இஸ் பயாலஜி? பயாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆர் லைஃப் ஃபார்ம்ஸ் and non-living processes அப்படின்னு சொல்றோம். இதான் வந்து பயாலஜி. இப்போ பயாலஜிக்கு டெஃபினேஷன் என்ன? the study of living things. என்ன லிவிங் திங்ஸ்? எதெல்லாம் உயிரோட இருக்கோ, உயிருள்ளதா இருக்கோ, அதை பத்தி நம்ம படிக்கணும் இல்லையா? அதுதான் வந்து ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ். அதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? லைஃப் ஃபார்ம், உயிருள்ளவைகளை பற்றி படிப்பது அப்படின்னு சொல்றோம். அண்டு லிவிங் அண்டு நான் லிவிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். என்ன சொல்றோம்? நான் லிவிங் ப்ராசஸ். என்ன சார் நான் லிவிங் ப்ராசஸ்? நான் லிவிங் ப்ராசஸ்னா இந்த லிவிங் திங்ஸ் எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ்ல இருந்தா அது வந்து என்ன பண்ணுது, வருது. அதை சொல்றதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் லிவிங் ப்ராசஸ். திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் பயாலஜி. ஸோ இந்த விஷயத்துல நீங்க கிளியர் ஆயிட்டீங்களா? நெக்ஸ்ட், இந்த பயாலஜி அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் இந்த வேர்டுல யூஸ் பண்ணது யாரு? இந்த உலகத்துல பயாலஜிங்கிற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணது யார் தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டுமா? எஸ், ஃபர்ஸ்ட் லெமார்க் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. லெமார்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் வந்து ட்ரைவீரன்ஸ் அப்படிங்கிறவர். அப்போ இந்த உலகத்துல முதல்ல பயாலஜி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது யாரு? லெமார்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டும் ட்ரைவீரன்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இவங்க தான் அந்த பயாலஜிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எப்ப சார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1801 தான் ஃபர்ஸ்ட் பயாலஜி அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன பண்ணுச்சு, பழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. The term biology was used by Lamarck and Triverance in the year of 1801. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி. இப்போ இந்த பயாலஜி அப்படிங்கிற வார்த்தை என்ன லாங்குவேஜ்ல சார் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா the word biology derived from Greek language. இப்போ பயாலஜிங்கிற வார்த்தை என்ன மொழியிலேருந்து வந்துச்சு? கிரீக்ல இருந்து வந்து ஒரு வார்த்தையா இருக்கு. இப்போ அந்த பயாலஜி அப்ப கிரீக்ல இருந்து வந்துச்சுன்னா எஸ், அப்ப கிரீக்ல எத்தனை வேர்ட்ஸ் சார் கம்பைன் ஆகி பயாலஜிங்கிறத கொடுத்துச்சு? கிரீக்ல எத்தனை வேர்ட்ஸ் அப்படின்னா 2 வேர்ட்ஸ். ஒன் இஸ் bios. Number 2 is logos. What are the 2 words come from Greek? One is bios, another one is logos. What is the meaning of bios? Bios means very simple, life. Bios means what? Life. Logos means ஸ்டடி. இப்போ லைஃப்னா உயிர், ஸ்டடினா படிக்குது. உயிரினங்களை பற்றி படிக்கிற ஒரு பிரிவுக்கு தான் என்ன பேரு? பயாலஜி. அதாவது நம்ம டெஃபினேஷன்ல பார்த்தோம். இது சொல்றோம். இப்போ அந்த பயாலஜி அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ அந்த பயாலஜிங்கிற ஃபீல்டுல அதிகமா ரிசர்ச் ஒர்க் பண்ணது யாரு, அதிகமா ஒர்க்ஸ் வந்து அந்த இயர்லியஸ்ட் பீரியட்ல டன் பண்ணது யாரு அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட். அவரோட பேர் என்ன அப்படின்னா அரிஸ்டாட்டில். அவரோட நேம் என்ன?
அரிஸ்டாட்டில், ARISTOTLE, அரிஸ்டாட்டில். இவர் வந்து பயாலஜில அதிகமான ரிசர்ச் ஒர்க்கை பண்ணதுனால இவரை நம்ம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? எஸ். திரும்பவும் நம்ம பயாலஜியை இன்னொரு 2 பார்ட்ஸா நம்மளால பிரிக்க முடியும். Again, biology divided into 2 different branches. One is a botany. Another one is a zoology. The botany, botany is a branch of biology. இப்போ டெஃபினிஷன் கேட்டால் நீங்கள் அப்படி தான் சொல்லணும். பாட்னி இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி. இட் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பாட்னி எப்படி சொல்லுவோம், ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். சிம்பிளாக நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லலாம், ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஜுவாலஜி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சொல்ல முடியும். இப்படியும் வந்து பயாலஜி படிக்க முடியும். அப்போ who is father of biology, இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா. யாரு பயாலஜியோட ஃபாதர், யாரு, அரிஸ்டாட்டில். அப்போ பாட்டனிக்கு ஒரு ஃபாதர் இருக்கணும் தானே. அப்போ பாட்டனிக்கு யார் ஃபாதர் அப்படின்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. அவரோட பேர் உங்களுக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கிடுங்க. தியோபாரஸ்டஸ். பேர் மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு நுழையாது, இருந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப அதை வந்து நீங்க உச்சரிச்சீங்கன்னா வந்துடும். தியோ, THEO PHRASS TUS, தியோபாரஸ்டஸ். He is considered as a father of botany. அப்போ சுவாலஜிக்கு ஒரு ஃபாதர் இருக்கணும்ல, அதை விட்டுற முடியாது. அப்போ சுவாலஜிக்கு யார் சார் ஃபாதர் அப்படின்னா, the same person in the field of biology. பயாலஜிக்கு யார் ஃபாதரோ அவர் தான் என்ன பண்றாரு, சுவாலஜிக்கும் ஃபாதரா இருக்கிறாரு. அவரோட நேம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், அரிஸ்டாட்டில். Here Aristotle is considered as a father of biology as well as zoology அப்படிங்கிற விஷயங்கள் வரும். அப்போ பயாலஜியோட இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரியுதா? பயாலஜினா என்ன சொன்னோம், it is a branch of science, it's deal with life form or living things அப்படின்னு சொல்றோம். and it is the process of non living forms. இது வந்து நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஃபாதர் ஆஃப் பயாலஜி யார் சொன்னோம், அரிஸ்டாட்டில். இப்போ வந்து பார்க்குறோம் பயாலஜி திரும்ப நம்ம 2 பிரான்ச்சஸா பிரிக்க முடியும். ஒன்னு என்ன சொல்றோம், பாட்டனி அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். இன்னொரு பிரான்ச்சுக்கு என்ன பேரு, ஜுவாலஜி அப்படின்னு சொல்றோம். பாட்டனி அப்படிங்கிறது என்ன, ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸை பற்றி படிக்க, தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பாட்டனி அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல தாவரவியல் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், இதுக்கு யார் ஃபாதர், தியோபாரஸ்டஸ் அப்படிங்கறத சொல்றோம். சுவாலஜி ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ், அதோட ஃபாதர் யாருன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் வந்து 2 ஃபீல்டுக்கு ஃபாதரா இருக்கிறாரு. ஃபாதர் ஆஃப் பயாலஜினாலும் அவர் தான், ஃபாதர் ஆஃப் சுவாலஜினாலும் தான். இப்போ நம்ம பயாலஜியோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட லெசனுக்குள்ள நம்ம போறோம். இப்போ என்ன பண்ண போறோம், 10th ஸ்டாண்டர்டோட லெசனுக்குள்ள நம்ம வந்து உள்ள என்டர் ஆக போறோம். இப்போ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு சயின்ஸ் தான் இருக்கும். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஃபீல்டு இருக்காது. அவங்க எப்படி இருக்கும், சயின்ஸ் இருக்கும். ஸோ அதனால அதையும் நம்ம ஓவரால் வியூ பார்த்துருவோம். சயின்ஸ். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல டோட்டலா எத்தனை யூனிட்ஸா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிட்ஸ் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, 23 யூனிட்ஸ் இருக்கு. எப்பவுமே ஒரு புக்கை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுல எத்தனை கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்னு தெளிவா இருக்கும். சயின்ஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, 23 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 23 யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம்னா 3 ஏரியாவை பிரிச்சுக்க முடியும். The 23 units are divided into 3 different branches. How many branches? 3 different branches. The unit number 1 ல இருந்து 11 வரைக்கும்
பாத்தீங்கன்னா இது வந்து எந்த கேட்டகரியில வருது? பிசிக்கல் சயின்ஸ். பிசிக்கல் சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 to 11 under the category of physical science. Then unit number 12 இருந்து 22 வரைக்கும் இது எதுல வருதுன்னா பயாலஜி. பயாலஜி the last unit 23 இருக்கு இல்லையா, இது எதுல வருதுன்னா under the category of computer science. கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ 10th சயின்ஸ்ல மொத்தமா எத்தனை யூனிட் இருக்கு? 23 யூனிட்ஸ் இருக்கு. அதுல 1ல இருந்து 11 வரைக்கும் எதுக்குள்ள வருது? பிசிக்கல் சயின்ஸ். 12ல இருந்து 22 வரைக்கும் பயாலஜி. 23 எதுல வருது? கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ ரொம்ப கிளியரா இருக்கீங்களா? இப்போ நம்ம பயாலஜி மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஐ எக்ஸ்பிளைன் பயாலஜி. அப்போ பயாலஜி எக்ஸ்பிளைன் பண்றதுனால இப்போ உங்களுக்கு நான் டீச் பண்ண போற யூனிட் எது அப்படின்னா 12th யூனிட். நான் 12th யூனிட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்க நோட் எடுத்துங்க. இது வரைக்கும் நான் என்னென்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த ஹிண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கணும்? கட்டாயமா உங்க நோட்ல நீங்க எழுதிருக்கணும். அது சொல்ற வேலைகளை அப்பப்போ முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ யூனிட் நம்பர் 12 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் நம்பர் 12. இந்த லெசனோட பேர் வந்து பிளான்ட் anatomy and plant plant physiology. அப்போ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற யூனிட் என்னது? யூனிட் நம்பர் 12. அதுல லெசனோட நேம் என்ன? யூனிட்டோட நேம் என்ன? பிளான்ட் anatomy and plant physiology அப்படிங்கிற ஏரியாவை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். இப்போ பார்க்கும்போது இப்போ இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன? பிளான்ட்ஸ் எப்படி சார் இருக்கு? மைக்ரோ பிளான்ட்ஸாகவும் இருக்கு, மேக்ரோ பிளான்ட்ஸாகவும் இருக்கு. ஒரு செல்லால் ஆன தாவரங்களும் இருக்கு, பல செல்லால் ஆன பெரிய பெரிய மரங்களும் இருக்கு. ஸோ இது எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதா என்ன சொல்றோம்? லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்ப்போமா? எஸ். levels of organization. Level of organization. அப்போ உயிரினங்கள் உருவாக்கும் போது அதனுடைய அடிப்படை மூலக்கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அணுக்கள், ஆட்டம்ஸ். இந்த ஆட்டம்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்கு பேரு மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ். இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செல்ஸ். செல்ஸ் வந்து கிடைக்கும். செல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன வரும் அப்படின்னா ஆர்கன்ஸ். இப்போ ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன சார் வரும் அப்படின்னா பிளான்ட்ஸ். இப்போ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுங்கிறது பிளான்ட்லயும் அதே தான், அனிமல்லையும் அதே தான். இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஆட்டம், ஆட்டம் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா மாலிகூல்ஸ், மாலிகூல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆச்சுன்னா செல்ஸ், செல் எல்லாம் கம்பைன் ஆச்சுன்னா குரூப் ஆஃப் செல்ஸ், டிஷ்யூஸ், குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் கம்பைன் ஆச்சுன்னா ஆர்கன், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் கம்பைன் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் பிளான்ட். புரியுதுங்களா? இதான் நம்ம லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்றோம். இப்போ பிளான்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், பிளான்ட்ஸ் நம்ம ரெண்டு விதமா பிரிச்சு முடியும். பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு two types based upon the level, based upon the
லெவல். எப்படி சார் பிரிக்கலாம்? ஒன்று வந்து மைக்ரோ பிளான்ஸ், இன்னொன்று வந்து மேக்ரோ பிளான்ஸ். திரும்ப அதே விஷயத்தை சொல்றேன். Plants are classified into two types, micro plants and macro plants. இப்போ இந்த மைக்ரோ பிளான்ஸ் எதை சொல்றோம் அப்படின்னா, அந்த பிளான்ட் இஸ் மேட் அப் ஆஃப் யூனிசெல்லுலர், ஒரு செல்லால் ஆயிருக்கும். அது மாதிரி பிளான்ஸ் வந்து நம்ம மைக்ரோ பிளான்ஸ் சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? குளோரெல்லா, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. கிளைமடோமோனாஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், யூனிசெல்லுலர் பிளான்ஸ்ல வந்து வந்துருக்கு. இப்போ மேக்ரோ பிளான்ஸ்க்கு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய herbs, shrubs, trees, இவங்கெல்லாம் வந்து மேக்ரோ பிளான்ஸ்ல வராங்க. இப்போ இந்த மைக்ரோ பிளான்ஸ் சொல்றோம்ல, இந்த மைக்ரோ பிளான்ஸ்ங்கிறது லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா, ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து மாலிகுல்ஸா மாறும். மாலிகுல்ஸ்லாம் சேர்ந்து என்ன மாறிடும், செல்லா மாறிடும். இந்த லெவலோட என்ன முடிஞ்சிருது அப்படின்னா மைக்ரோ பிளான்ஸ் வந்து முடிஞ்சிருது, யூனிசெல்லுலர் பிளான்ஸ் முடிஞ்சிருது. இதே வந்து மேக்ரோ பிளான்ஸ் சொல்றோம்ல, அது என்ன பண்ணுது பாருங்க, ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது, மாலிகுல்ஸா மாறுது. மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது, அதே கதை தான், செல்ஸா மாறுது. செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவா மாறுது. டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கனா மாறுது. ஆர்கன் என்னவா மாறிடுச்சு, பிளான்டா மாறிடுச்சு. இந்த பேட்டர்ன் எதுக்கு பொருந்தும் அப்படின்னா மேக்ரோ பிளான்ஸ். இதான் நம்ம லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்றோம். இப்போ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். That's all. Next we move on plant anatomy. ஏன்னா நம்ம ஹெட்டிங் லெசனோட ஹெட்டிங் என்னதான், plant anatomy. அப்ப plant anatomyங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். Next we move on plant anatomy. இப்போ plant anatomy அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? First of all we discuss plant anatomy அப்படின்னா அர்த்தம். இப்போ பிளான்ட்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும், கிரீன் லிவிங் திங்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், பிளான்ட் அனாட்டமி பத்தி பார்க்க போறோம். பிளான்ட் அனாட்டமின்னு சொல்லும்போது பிளான்ட்டை பத்தி பார்க்க போறோம். அனாட்டமி அப்படின்னு என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் study of internal structure. எதோட study of internal structure? Study of internal structure எதை பத்தி, பிளான்ட் பத்தி. அப்போ பிளான்ட்ஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், what are the parts present inside the plant? ஒரு பிளான்ட் எடுத்து என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்டெம், ரூட், ஸ்டெம், ரூட், லீஃப். இப்போ இதை கட் பண்ணி அதுக்குள்ள என்னென்ன இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, உள்ளமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதான் நம்ம என்ன சொல்றோம், பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்றோம். இந்த பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்லும்போது அனாட்டமி இந்த அனாட்டமி அப்படிங்கிற வார்த்தை என்ன லாங்குவேஜ்னா கிரீக். அனாட்டமிங்கிறது என்ன வார்த்தையா இருக்கு, கிரீக்கா. அப்ப கிரீக்னு சொல்லும்போது எத்தனை வார்த்தை சார் செஞ்சு அனாட்டமி உருவாக்குச்சு, how many words combined to form a word of anatomy அப்படின்னு சொல்லும்போது 2 Greek words. ஒன்றுக்கு பேரு, the first word is ana, first word is ana, the second word is temnin. It's the second word. What is the meaning of ana? Ana அப்படின்னா என்ன அர்த்தம், as under, as under. temnin அப்படின்னா என்ன சார் அப்படின்னா to cut. அப்ப இங்க என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி அனாட்டமினா என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட். பிளான்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறதா பிளான்ட் அனாட்டமி. என்னென்ன பார்ட், ஸ்டெம், ரூட், லீஃப். இப்போ எந்த ஒரு போர்ஷனை வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டெம் எடுத்துக்கலாம், இல்ல ரூட் எடுத்துக்கலாம், லீஃப் எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இது உங்க கண்ணுக்கு தெரியுதா, இது வந்து என்னது, ரூட் இல்லையா. கேரட் வந்து ஒரு டாப் ரூட்.
இப்போ இந்த டாப் ரூட்டை நான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரூட் போர்ஷனை உங்களுக்கு அனாட்டமி பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை கட் பண்ண போகிறேன். இப்போ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, டிஎஸ் அடிக்கடி பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு டயக்ராமுக்கு கீழே டிஎஸ் அப்படின்னு இருக்கும். டிஎஸ் இருக்கும் இல்லையா? டிஎஸ் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர் செக்ஷன். டிஎஸ்னா என்ன? டிரான்ஸ்ஃபர் செக்ஷன். தமிழில் வந்து குறுக்கு வெட்டு தோட்டம். இப்போ இந்த கேரட் இருக்கு. இப்போ இந்த கேரட்டை நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நேராக அப்படி வெட்ட போகிறேன் இல்லையா? இப்படி வெட்ட போகிறேன் பாருங்க, ஸ்லைஸ் வெட்டுற மாதிரி வெட்டுறேன். வெட்டும் போது என் கையில் ஒரு பீஸ் கிடைக்குது. பார்த்தீங்களா, ஒரு பீஸ் கிடைக்குதா? ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு செக்ஷன் கிடைச்சிச்சுன்னா அந்த செக்ஷனுக்கு என்ன பேர்? டிஎஸ், டிரான்ஸ்ஃபர் செக்ஷன். புரியுதுங்களா? அப்போ டிரான்ஸ்ஃபர் செக்ஷனா தெரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு ஸ்லைஸை அப்படி சீவி நான் எடுத்தேன்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் செக்ஷன். ஸோ இப்போ இதை எடுத்து கட் பண்ணிட்டேனா, டூ கட் டெம்னின் கட் பண்ணிட்டேன். டூ கட் டெம்னின்ங்கிறதுக்கு மீனிங் புரியுதா உங்களுக்கு? அஸ் அண்டர் என்ன சொல்லியிருக்கான்? அஸ் அண்டர். அண்டர்னா என்ன? கீழே. நம்ம நிறைய கதை கேள்விப்பட்டிருப்போம்ல, அண்டர் த ட்ரீ அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. அஸ் அண்டர்னா என்ன? கீழே. எதுக்கு கீழே? மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே இந்த போர்ஷன் கூட வைக்கிறோம். செக்ஷன் வெட்டி எடுத்ததை மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அதில் என்னென்ன டைப் ஆஃப் செல் இருக்கு, என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கு தான் பேர் என்ன? அனாட்டமி. அப்போ அனாட்டமி இஸ் மேட் அப் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் கிரீக் வேர்ட். ஒன் இஸ் அனா, அஸ் அண்டர். டெம்னின் மீன்ஸ் டு கட். அப்போ ஏதோ ஒரு பிளான்ட் பார்ட்டை கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன பார்ட்ஸ் தெரியுதோ அதை பற்றி நம்ம படித்தோம்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிளான்ட் அனாட்டமி. புரியுதா? இந்த பிளான்ட் அனாட்டமிக்கு ஒரு ஃபாதர் இருக்கிறாரு. இப்போ எல்லாத்துக்கும் ஃபாதர் இருக்கிற மாதிரி பிளான்ட் அனாட்டமி ஃபீல்டில் அதிகமாக ஒர்க் பண்ணது யாரு அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவரை தான் நம்ம என்ன எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா, கன்சிடர் எஸ் அ ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்றோம். யார் சார்? நெகேமியா கிரீன். NEHEMIAH கிரீன். நெகேமியா கிரீன், ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி. 1 மார்க்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்பிள். ஃபாதர் ஆஃப் plant anatomy. Nehemiah Green considered as the father of plant anatomy. So நம்ம என்ன பண்ணிருக்கோம்? Plant anatomy வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். So next we discuss அடுத்த டாபிக்ல நம்ம போறோம். இந்த டாபிக்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா what is tissue அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay, now starting with the tissue. What is tissue அப்படின்னா பார்க்குறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டிஷ்யூ அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும்ல. இப்போதானே சொன்னேன் நான் உங்களுக்கு டிஷ்யூனா என்னன்னு சொன்னேன். இப்போ டிஷ்யூனா ஆல்ரெடி நான் உங்களுக்கு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொன்னேன். இப்போ நான் டிஷ்யூனா என்னங்கிற விஷயத்த சொல்ல போறேன். வாட் இஸ் டிஷ்யூ அப்படின்னா டிஷ்யூனா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் செல்ஸ் இல்லையா? குரூப் ஆஃப் செல்ஸ் இதை தான் டிஷ்யூ நம்ம சொல்றோம். குரூப் ஆஃப் செல்ஸ் இது எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா similar or இந்த செல் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை. ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஆர்ஜின் எப்படி சார் இருக்கணும்? செல்ஸ்ல சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் ஸ்ட்ரக்சர். அந்த உருவங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி சேம் திங் சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் ஆரிஜின். அது உருவாக்குற இடமும் எப்படி இருக்கலாம்? ஒரே இடமா இருக்கலாம், வெவ்வேறு இடமா இருக்கலாம். பட் functions are same. But functions are same. இது உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். இப்போ ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி நெகேமியா கிரீவ் வந்து என்ன பண்ணலாம் 1 மார்க்ஸ்ல உங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி இங்க வாட் இஸ் டிஷ்யூ ஆர் டிஃபைன் டிஷ்யூன்னு கேட்டா நீங்க எழுதணும். என்ன எழுதணும்? குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் டிஷ்யூ. திஸ் ஆர் இது எப்படி இருக்கலாம்? சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இல்லைன்னா சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் ஆர்ஜினா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம் சார். ஆனா இது எல்லாம் என்ன பண்ணும்? ஒரே மாதிரியான வேலையை பார்த்துச்சுன்னா அதை வந்து நம்ம டிஷ்யூ சொல்றோம். சரிங்களா? இந்த டிஷ்யூ என்ன பண்ணலாம்னா கிளாசிஃபை பண்ணலாம். The tissues are classified into 2 types. The tissue என்ன பண்ணலாம்? நம்ம 2 types வந்து கிளாசிஃபை பண்ண முடியும். The tissues are classified into 2 types.
tissues are classified into two types. ஒன்று என்ன அப்படின்னா meristematic tissue, இன்னொன்று permanent tissue. One is a meristematic tissue, another one is a permanent tissue. அப்போ டிஷ்யூ நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸ்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, டிஷ்யூவை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம், எப்படி கிளாஸிஃபை பண்ணோம்? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனும் பர்மனன்ட் டிஷ்யூன்னு கிளாஸ் பண்ணுவோம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன சார் பண்ணுவோம்? அந்த டிஷ்யூ கண்டினியூவாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டிவைட் ஆகும். டிவைடிங் நேச்சர் இருந்துச்சுன்னா that is important keeper, dividing. அப்போ இந்த டிவைட் ஆகுறது, இந்த செல் என்ன பண்ணும்? புதுசா ஒரு பிளான் அப்படியே முளைச்சி வருதுன்னு வச்சுங்க, தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ காமிக்கிற பாருங்களா உங்களுக்கு லைவா. இப்போ அந்த பிளான்டோட அந்த நுனி பகுதியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? அந்த பிளான்டோட நுனி பகுதியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உள்ள இந்த ரீஜன் இருக்குல்ல, இது என்ன பண்ணுவோம்? அந்த பிளான்ட்டு தொடர்ந்து அப்படியே வளர்ந்துகிட்டே வரும். தொடர்ந்து வளர்ந்து வந்ததுக்கு யார் காரணம்? அந்த நுனிப்பகுதியில் வளர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ஜோன். அப்போ இந்த இடத்துல உள்ள டிஷ்யூக்கு என்ன பேரு? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அப்போ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இந்த பிளான்ட் என்ன உயரத்துக்கு இருந்திருக்கும்? இந்த உயரத்துக்கு தான் இருந்திருக்கும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்? இந்த பிளான்ட் இவ்வளோ உயரம் தான் இருந்திருக்கும். அப்போ மெரிஸ்டமேட்டிக் செல் எங்க இருந்திருக்கும்? இந்த இடத்துல இருந்து. அப்போ மெரிஸ்டமேட்டிக் செல் மேல் நோக்கி வளர வளர இங்க உள்ள செல் என்ன பண்ணாது? டு நாட் டிவைட். இங்க உள்ள செல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நுனியில இருக்கக்கூடிய இந்த செல்லை நம்ம என்ன சொல்றோம்? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனும் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னு சொல்றோம். அப்ப கீழே உள்ள இதை நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஏரியாவில் உள்ளதெல்லாம் பர்மனன்ட். அப்போ மெரிஸ்டமேட்டிக் செல் தான் என்ன செல்லா மாறும்? பர்மனன்ட் செல்லா மாறும். அதே மாதிரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான் என்ன டிஷ்யூவா மாறும்? பர்மனன்ட் டிஷ்யூவா மாறும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பாருங்க, அப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ என்ன பண்ணிட்டு இருக்கு? டிவைட் ஆகிட்டே இருக்கு. எப்போ? அந்த நுனி பகுதியில் இருக்கும்போது டிவைட் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு பர்டிகுலர் டேஸ்ல மந்த்ல என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் பண்ணிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸ்டாப் பண்ணிக்குது. எதை ஸ்டாப் பண்ணிக்குது அப்படின்னா டிவைட் ஆகுறத வந்து ஸ்டாப் பண்ணிக்குது. எதை ஸ்டாப் பண்ணிக்குது? டிவைட் ஆகுறத ஸ்டாப் பண்ணிக்குது. அப்போ ஒரு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ டிவைட் ஆகுறத ஸ்டாப் பண்ணிக்குச்சுன்னா அது என்னவோ மாறிடும்? பர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடும். என்ன டிஷ்யூவா மாறிடும்? பர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடும். சரி, இப்போ ஸ்டாப் பண்ணிச்சே சார், இது பர்மனண்டா ஸ்டாப் பண்ணிச்சா இல்லை டெம்பரரியா அப்படின்னு கேட்டா, சம்டைம் பர்மனன்ட், சம்டைம் டெம்பரரி. சில நேரங்களில் வந்து தற்காலிகமாக நிறுத்திக்கும், சில நேரத்தில் வந்து என்ன பண்ணும்? அது காலம் முழுக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாது? பர்மனன்ட் ஸ்டேட்லேருந்து மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு வராது. இதோட டீட்டெயில் திங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹையர் ஸ்டடீஸ்ல உங்களுக்கு ரொம்ப 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கு, நம்ம அங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டிஷ்யூஸை ரெண்டு டைப்பா சொல்லலாம். ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, அடுத்த விஷயம் பர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டிஷ்யூ சிஸ்டம். அடுத்த ஹெட்டிங் நம்ம என்ன போறோம்? டிஷ்யூ சிஸ்டம். Next we discuss tissue system. இப்போ குரூப் ஆஃப் டிஷ்யூன்னு சொல்லுவோம். செல் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா என்ன வந்துச்சு? டிஷ்யூ வந்துச்சு. இப்போ டிஷ்யூ எல்லாம் சேர்ந்தா என்ன வரணும்? ஆர்கன் வரணும். இப்போ ஆர்கன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விதமான டிஷ்யூலாம் சேர்ந்து கூட்டம் கூட்டமா இருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஷ்யூ சிஸ்டத்துல எஸ்பெஷலி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எதை பத்தி அப்படின்னா பிளான்ட். பிளான்டோட டிஷ்யூ சிஸ்டத்தை ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா கிளாசிஃபை பண்ணாரு. இந்த பிளான்டோட டிஷ்யூ சிஸ்டத்தை, பிளான்ட் டிஷ்யூ சிஸ்டம், அந்த பிளான்டோட டிஷ்யூ சிஸ்டத்தை கிளாசிஃபை பண்ணது யார் அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட். இது உனக்கு 1 மார்க்ஸ் கேட்கலாம், 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன கேட்கலாம்? 1 மார்க்ஸ் கேட்கலாம். அவரோட பேரு சாக்ஸ், SACHS, சாக்ஸ். எந்த வருஷம் சார் அப்படின்னா 1875ல. முக்கியம், 1 மார்க்ஸ் கேட்கலாம். எப்படி நெகேமியா கிரீவோ வந்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமின்னு 1 மார்க் கேட்கலாம்னு சொன்னல, அதே மாதிரி இங்க டிஷ்யூ சிஸ்டத்தை பிளான்ட்ல கிளாசிஃபை பண்ணது யார் அப்படின்னா சாக்ஸ். எந்த வருஷம்? 1875. மறக்க கூடாது. சரி, இவர் எப்படி சார் கிளாசிஃபை பண்ணாரு? The plant tissues are classified into 3 types of பிரிச்சாரு. Number 1, dermal or
epidermal tissue system. Number 2, ground tissue system. Number 3, vascular tissue system. அப்போ பிளான்ட்ல உள்ள டிஷ்யூஸ் வந்து கிளாசிஃபை பண்ண யாரு சாக்ஸ் 1 மார்க் சொன்னேன். இது 2 மார்க் கேட்கலாம். டிஷ்யூ சிஸ்டத்துல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், ரெண்டாவது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், மூணாவது வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். இப்போ இதுல உள்ள ஒரு டிஷ்யூ சிஸ்டத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீட்டெயிலா பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.